வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ஜான்சனாவுடைய ரெசல்மனியா பிளான் இப்போதைக்கு நமக்கு தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 3 hour ஷோவாக ராவும் ஸ்மாக்டவுனும் டெலிகாஸ்ட் ஆகாமல் இருக்குது. ஆனால் ட்ரிபிள் ஹெச் வந்து நமக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸை சொல்லியிருக்கிறாரு. இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகள் அப்டேட்டை பற்றி தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். மைக்கு வாங்கிட்டோம்ப்பா, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரா ஸ்மாக்டவுன் 3 hours பற்றி. அதாவது ரா வந்து 3 hours தாங்க டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இந்த யூஎஸ்ஏ நெட்வொர்க்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்பால் லீக் இந்த மாதிரி விஷயம், இந்த கிறிஸ்மஸ் டைமு, அதனால் ராவை வந்து 3 hours வேண்டாம் 2 hours டெலிகாஸ்ட் பண்ணுவோமே. ஆனால் இந்த டைம் வந்து வியூவர்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்குது, எல்லாருமே வேறு ப்ரோக்ராமை தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுனால டபிள்யூடபிள்யூ பார்த்திங்கன்னா சரிப்பா நீங்களே கேட்டீங்க, ராவை நம்ம 2 hours டெலிகாஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி டெலிகாஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்குள்ளே நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்குது. இப்போ ஒன்றுமே இல்லை, ரா ஸ்மாக்டவுனில் ஒரே ஈக்குவலான ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்களா? இல்லை, ராவில் அதிகமாக ஸ்மாக்டவுனில் கம்மியாக. ஏன்னா ஸ்மாக்டவுன் 2 hours, ரா 3 hours. அப்போது 3 hours நிறைய ரெஸ்லர்ஸ் இருக்குனால ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போது ரெண்டுமே 2 hours, ரால நிறைய ரெஸ்லர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கான டைம் டியூரேஷன் ஒன்றும் இல்லைங்க. செத்ரோல்ஸ் மைக்கை பிடிச்சிட்டு அப்படி சிரிச்சிட்டு வந்தாலும் சரி, நம்ம சிஎம் பாங் பேசினாலும் சரி, 1/2 மணி நேரம் முடிஞ்சிருது. பேக் சைடு செக்மெண்ட்டு, அவங்க பேசுகிறது, பொம்பளைங்க பேசுகிறது, ஆம்பளைங்க சண்டை போடுறது, இதெல்லாம் பார்த்தாலும் 1/2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்குது 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்தில் தான் மேட்சஸை சண்டை போட்டு கொண்டு போக முடியும். கிட்டத்தட்ட ஸ்மாக்டவுன் மாதிரியே தான். ஆனால் மற்ற ரெஸ்லர்ஸ் எங்கே போவாங்க? சின்ன சின்ன ரெஸ்லர்ஸ் மேட்சுக்கு எங்கே போவாங்க? ஷெய்மஸை ஆளை காணோம். ருட்விகேஸருக்கு மேட்ச்சு கொடுக்குறதுலாம் கம்மியாயிருச்சு. ஸோ நிறைய ரெஸ்லர்ஸோடைய அந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கம்மியாயிருச்சு. ஏன்னா ராவை பொறுத்த வரைக்கும் 3 hours அவங்க டெலிகாஸ்ட் பண்ணால் தான் எல்லாருக்குமே வந்து அந்த டைமை கொடுக்க முடியும். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ கூட போகுது, இது வரைக்கும் 2 hours தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, 3 hoursன்னு சொல்லலை. ஆனால் இப்போ ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காரு, நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட நாங்கள் பேச்சு வார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம், அது நடந்துக்கிட்டே இருக்கட்டு, நாங்கள் 3 hours ஆக்குறோமோ இல்லையோ, ஆனால் ஜனவரியிலேருந்து ஸ்மாக்டவுனை நாங்கள் 3 hours ஆக்கிறோம்ப்பா அப்படின்னு ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிட்டாரு. ஏன்னா ஸ்மாக்டவுனை டெலிகாஸ்ட் பண்ணுறது யார்? யூஎஸ் அண்ணன் டபிள்யூபி சொன்னால் எல்லாத்துக்கும் அம்மாஞ்சலி போடுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா யூஎஸ் நெட்வொர்க்கை கேட்டு அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜனவரி மாதத்துலேருந்து, அதாவது அடுத்த மாதத்துலேருந்து எந்தெந்த ஸ்மாக்டவுன் நடக்குதோ அதெல்லாம் 3 hours அப்படிங்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா ஸ்மாக்டவுனை நம்ம 3 hours தான் பார்க்க போகிறோம். இது சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். ராவை தானே இது இவ்வளோ நாள் 2 hours பார்த்துருக்கோம், 3 hours பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமா ஸ்மாக்டவுனை 3 hours பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? சரி பார்ப்போம். ரெசல்மேனியாவில் நடக்க வேண்டிய சிஎம் பாங் வெர்சஸ் ரோலன்ஸ் மேட்ச் ரால நடக்குது. ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ரோலர் சிக்காவா ரால நடக்குது. ரெசல்மேனியா பிளான் எங்கேயோ பறக்குது. இதனால் ரெசல்மேனியாவில் புதிய திட்டங்கள்லாம் இருக்க போகுது. நாம் கெஸ் பண்ணி வச்சுருக்கிற எந்த மேட்சஸும் நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ எல்லாமே டோட்டல் சேஞ்சிங்காக ஆக்கிட்டாரு நம்ம ட்ரிபிள் ஹெச். அந்த வகையில் இப்போ சிஎம் பாங்காக இருக்கட்டும், ரோமனாக இருக்கட்டும், ஸ்டோரியை வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்குது. ஸோ சிஎம் பாங் வந்து ரோமன் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னென்னா, பால் ஹேமன் கூட நம்ம சிஎம் பாங் சேர்ந்து வார் கேமில் சண்டை போட்டார்னா பால் ஹேமனுக்கு வந்து சிஎம் பாங்குக்கு ஒரு விஷயம் பண்ணணும். அது என்ன விஷயம்னு சொல்லவும் இல்லை, அதை செய்யவும் இல்லை. மேபி அது ரோமன் ரெயின்ஸ் கூட எனக்கு ரெசல்மேனியாவில் மேட்ச் வேணும் அப்படிங்கிறதா கூட இருக்கலாமே. ஏன்னா ராகு வெர்சஸ் ரோமனுக்கும் எவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்குதோ, அதே மாதிரி சிஎம் பாங்குக்கும் ரோமனுக்கும் ஒரு மேட்ச் நடந்துங்களேன், அதுவும் அல்ட்டியாக இருக்கும். பால் எங்கே போவார், 2 பேரில் யாரை சப்போர்ட் பண்ணுவார், ஸ்டோரி லைன் பேஸ் படி சூப்பராக கொண்டு போகலாம். ட்ரிபிள் ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ரெசல்மேனியாவில் அந்த ஸ்டோரி லைன் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போவார். இந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் மேட்ச் பார்க்கறதுக்கு விறுவிறுப்பாக இருக்கும். அதனால் மேபி இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, மேபி இந்த வருடம் ரெசல்மேனியாவில் சிஎம் பாங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் கூட மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்மாக்டவுன் சைடு பிராண்ட் நியூ யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை உமன் டிவிஷனை செல்சி கிரீன் வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்போ ரா சைடு இன்டர்கனல் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, இதில் யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இப்போதைக்கு ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறதாகவும் அவங்க வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. யாரைப்பா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நெட்டாலியாக்கா தான். நெட்டாலியாக்காவா? நட்டியா
நம்ம நெட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த நெட்டி தான். ஸோ நெட்டாலியாவை பொறுத்த வரைக்கும் தான் கெரியரில் எல்லாமே வின் பண்ணியிருக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது. டூ டைம் தானேப்பா 2 தடவை உமன்ஸ் சாம்பியன் வின் பண்ணியிருப்பாங்க. ஒரு டைம் வந்து டாக் டீம் டைட்டில் நினைக்கிறேன். பெருசாக வேறு இதெல்லாம் வின் பண்ணதில்லை. ஸோ ஒரு மிட்கார்ட் டிவிஷனுக்கு ஏற்றவங்க தான் நெட்டாலியா. ஸோ WWE கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்க நெட்டாலியா. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாம்பியன்ஷிப்பை கொடுக்குறது நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போ எல்லாருமே புதுசாக வந்தவங்க செல்சிக்கிறீங்களா, இவங்களாம் 2 வருஷத்தில் போயிட்டாங்கன்னு வைங்களேன். இந்த இன்னார்கரல் சாம்பியன் இவங்க தான் சொல்லிட்டு அவங்க பேரை மென்ஷன் பண்ண முடியாது. இப்போது WWE ஸ்பீட் சாம்பியன்ஷிப் இருக்குது. இன்னார்கரல் ஸ்பீட் சாம்பியனாக முதல்ல இருந்த ஒரு ரிக்கோஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் டீமில் சொல்ல முடியுமா? ஏன்னா அவர் தான் போயிட்டார்ல. ஆனால் பர்மனெண்ட்டாக WWE இருக்கிறவங்க சாம்பியன் ஆக்கினா எப்போனாலும் சொல்லலாம்ல. அதனால் மேபி இதில் நெட்டாலியாவை சாம்பியன் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் மேட்ச்சு ஸ்டோரியெல்லாம் வேறு மாதிரி போய்ட்டு இருக்குது. இப்போது ஜான்சனாவுடைய ரெசல்மேனியா மேட்சஸ் என்னவாக இருக்கும்? சில பேர் வந்து குந்தர் கூட இருக்கும்ப்பா, அதுதான் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் எனக்கு என்னமோ சூனியத்தை பார்த்தீங்கன்னா சொருவ போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம லோகநாதன் வந்து இப்போ சமீபத்தில் நான் ராலர் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஹெவி வெயிட் சாம்பியனுக்காக குந்தரோட ஸ்டோரியும் இதில் இன்வால்மெண்ட் ஆக போகிறது கிடையாதான். இப்படி கூட ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்குது. சிஎம் பங்க் ராயல் ரம்பை வின் பண்ணி அவர் வந்து ரெசல்மேனியாவில் குந்தர் கூட மோதுவார்னு. அந்த பக்கம் ரோமன் ரெயின்ஸ், இந்த பக்கம் குந்தர்னு சொல்லிட்டு அது வேறு மாதிரி ட்ராக்கெல்லாம் போயிட்டு இருக்குது. இப்போது ஜான்சனுடைய ரெசல்மேனியா மேட்ச் இதுவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு என்ன நியூஸ் கிடச்சிருக்குன்னா, நம்ம அமெரிக்காவுடைய புகழ் லோகநாதன் இருக்கார்ல, லோகன் பால், அந்த ஐயன் கூட தான் மேட்ச் வைக்க போகிறாங்க. ஆக்சுவலி இந்த மேட்ச் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரீம் மேட்ச், இப்போ அது வீன் மேட்ச். ஏன்னா நடந்ததுன்னா ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்காது. மேட்ச் நல்லா இருந்தாலும் இந்த மேட்ச்சில் லோகநாதன் தானே வின் பண்ண வைப்பாங்க. பட் ஆனால் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்னதுன்னா, ஜான்சனுடைய கடைசி இயர் அவர் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதி அதில் வின் பண்ணி அவருடைய ரெக்கார்டை முறியடிச்சு, இத்தனை நாள் தோத்துட்டு இருந்தார்ல 1450 நாள், அந்த 1450 நாள் இந்த ரேஜினை முறியடிச்சு அவர் ஒரு நல்ல சாம்பியனாக இருந்தால் அது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை கிடைக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஜான்சனோட ரசிகர்கள்லாம் காத்துட்ருக்குறாங்க 17 டைம் வேர்ல்ட் சாம்பியனாக நம்ம தலைவர் ஆவார்னு. பட் ஆனால் லோகநாதன் கூட விளையாடுறது எந்த வித இம்பாக்டாக இருக்கும். ஜான்சனர் விளையாடுறாரு இருப்பார் ரெசல்மேனியாவில் அப்படிங்கிற ஒத்த வார்த்தை மட்டும்தான் வரும். ஸோ அதனால் ஜான்சனா ஃபேன்ஸ் மத்தியில் இந்த லோகன் பாலுக்கும் ஜான்சனாக்கும் ரெசல்மேனியாவில் ஸ்டோரி கொண்டு போகிறது அந்தளவுக்கு விரும்பலை. இந்த ஸ்டோரியை இப்போ நடக்க போகிற ராவுடைய நெட்ஃப்ளிக்ஸோடைய ப்ரீமியம் ஷோ இருக்குல்ல, அதில் இருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஜான்சனாக்கும் லோகன் பாலுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி ஏற்பட்டு இந்த ஸ்டோரி எல்லாம் பெருசாக்கி ஒரு மேட்ச் கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது. அது நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம ரெஸ்லிங் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நாள் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.